இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பொடி, சுவையான இட்லி பொடி செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்களை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், நான் காம்பை எடுத்துட்டேன். இந்த பூண்டு பச்சை பூண்டை நான் ஒரே ஒரு இடிக்கல்லில் போட்டு ஒரு இடி அப்படியே ஒரே நச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் இது ஒரு டம்ளர் உளுந்து, அதில் பாதி கடலைப்பருப்பு, பெருங்காயம், சீரகம் கொஞ்சோண்டு, இது ஒரு டேஸ்ட்டுக்காண்டி அந்த மல்லி, எள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும் ரெடியாக. இப்போ இது வச்சு கடாய் வச்சுட்டு, எதுவுமே எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. சும்மா நான் இந்த மிளகாய் நல்லா காய வச்சுருக்கேன் வெயிலில். இதை போட்டு நல்லா வறுத்துக்கணும். நம்ம இது அப்படியே இருமல் வரும். அதனால் சிம்மில் வச்சு வறுத்துக்கங்க. இல்லைன்னா அப்படியே ஒரே இருமலாக வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் சிம்மில் வச்சு, ஆல்ரெடி அது நல்லா காய வச்சுருக்கேன். அதனால் நம்ம லைட்டாக வறுத்தோம்னா மொறுமொறுன்னு வந்துடும். இப்போ அங்கிட்டு நம்ம ஒரு சின்ன இது வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு, இந்த இடித்து வச்சுருக்கோம்ல பூண்டு, அதை எடுத்து அதில் நல்லா வறுத்து நல்லா முறுமுறுன்னு வர்ற மாதிரி அதில் வேக வச்சு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். அப்புறம் அந்த எண்ணெயை அந்த பொடிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உளுந்து நம்ம இப்போ 1 கிலோ உளுந்துன்னா 1/2 கிலோ கடலைப்பருப்பு போடணும். இப்போ 100 உளுந்துன்னா 50 கடலைப்பருப்பு போடணும். நான் கொஞ்சமாக இடிக்க போகிறேன் இட்லி பொடி. அப்புறம் தான் நான் கொஞ்சம் நிறையா இடிப்பேன். இது வறுத்தாச்சு, நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். கொட்டையிலே சலசலங்குது பாருங்கள். இது எடுத்து வச்சுட்டு, கருவேப்பிலையும் நான் என்ன செஞ்சேன், நிழல்லையே காய வச்சுருக்கேன் நான். அதனால் அதுவே கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்குது. இதில் 2 வதக்க வதக்கினோடனே எடுத்து வச்சுக்கலாம். 2 இது சிம்மிலே போட்டு வருங்க. இதையும் கருவேப்பிலையிலும் நிறையா இரும்பு சத்து இருக்கிறதுனால ஹேர் வளர்ச்சிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ரொம்ப இது எப்படின்னா, குழம்புலையெல்லாம் போட்டோம்னா தூக்கி வீசிடுங்க. இது மாதிரி இட்லி பொடி, இந்த சாம்பார் பொடி, இது சிக்கன் பொடி, இதிலெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்குவேன். அப்போ தான் நம்மளுக்கு அது சாப்பாட்டோடு எடுத்து போட முடியாது. இப்படி எடுத்து கையில் முறுக்குனோம்னா அப்படியே பவுடர் ஆகணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இது காஞ்சிருக்கு, நல்லா நிழல்லே போட்டு காஞ்சதுனால உங்களுக்கு கொஞ்சமாக வறுத்தாலே போதும். அது நல்ல மொறுமொறுப்பாயிரும். நிறையா இப்போ இட்லி இது கருவேப்பிலை நிறையா சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லது. நல்லாயிருக்கும். இது சாதத்துலேயும் சுடு சாதம் இருக்குல்ல, வடித்தோடனே இந்த இட்லி பொடியை போட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். இப்போ இதை வச்சுட்டு, இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிருந்தோம்ல, அதை பார்ப்போம். இது உளுந்து போட்டுட்டு அது நல்லா வறுக்கணும். நல்லா சிவக்கணும் உளுந்து. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பொடி. அது அப்படியே மெதுவாக சிம்மிலே வச்சு வறுக்கலாம். ஏன்னா சட்டி ஏற்கனவே சூடாக இருக்குல்ல, அதனால் இப்படியே வறுத்துக்கிட்டே இருந்தோம்னா இப்போ கொஞ்சம் லேட்டாகும். இதுக்கு பரவாயில்ல. ஆனால் சிவக்கிறது மாதிரி வறுத்து வச்சுங்க. இதை நல்லா சிவந்துடுச்சு பாருங்கள். கருகிராமல் சிவக்கணும். எப்படி சிவந்திருக்கு பாருங்கள். அது மாதிரி சிவக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ 1 டம்ளர் நான் உளுந்து போட்டிருக்கேன்னா 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு போடணும். இப்போ இது எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த தட்டி வச்சுருக்கேன்ல பூண்டு, அதை எடுத்து அதில் போட்டுறணும். அது பாட்டுங்க அது லைட்டாக தான் நெருப்பு எரியும். அதனால் அது அப்படியே போய் வேகட்டும். அதில் இதுவும் நல்லா சிவக்க வறுத்துக்கணும். கறிக்கிறக்கூடாது, கருகல் வாடை அடிக்கும். அதனால் சிவக்க வறுத்துக்கணும். இது இப்போ டக்குன்னு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரு நாளைக்கு சட்னி வைக்க லேட்டாகிடுச்சு, இது பண்ணதுன்னா இதை டக்குன்னு வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அந்த பூண்டு அப்படியே அதிலே வெந்து பவுடராக அடிக்கிற அளவுக்கு நல்ல மொறுமொறுன்னு வெந்துடணும். இந்த கடலைப்பருப்பு இப்போ நல்லா சிவந்துருச்சு. எடுத்து கொட்டிக்கிங்க. பூண்டும் நல்லா பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு வந்துருச்சு. ஆனால் அது ஆறணும். ஆறின பிறகு தான் அடிக்கணும். அப்படியே உடனே நம்ம எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சிடணும். வறுத்துட்டு நல்லா ஆற வச்சிடணும்.
ஏன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுருப்போம்ல, அதனால் வந்து நல்லா ஆறட்டும். பூண்டெல்லாம் ஆறுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். அதனால் ஃபஸ்ட்டே வறுத்து வச்சிடணும். இப்போ இதில் வந்து சீரகம் கொஞ்சம், இந்த மல்லி கொஞ்சம் போட்டுங்க. மல்லி கொஞ்சமாக போட்டோம்னா அது எங்கேருந்தோ ஒரு மணம் வரும். அதில் ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அது நல்லாயிருக்கும். அது சாப்பிட்றதுக்கு தெரியாது. மல்லி போட்டது கூட தெரியாது. கொஞ்சோண்டு சும்மா ஒரு 10 மல்லிக்கு போடுற மாதிரி போட்டுருங்க. சீரகம் வந்து ஜீரணத்துக்காண்டி அது போடுறது நல்லாயிருக்கும். இப்போ இந்த சட்டி சூட்லேயே வந்து இந்த எள்ளு வந்து படபடன்னு பொரிஞ்சிடும். அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதோட போடக்கூடாது. இது நான் கொஞ்சமாக தானே செய்கிறேன். ஒரு ஸ்பூனு 1½ ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் எள்ளு. இது நல்லா பொரியட்டும். சிம்லே இருக்குது. இது தெரியுதா தெரியலையான்னு தெரியல. அது நல்லா பொரித்து உந்தி பொரியும் அப்படியே நல்லா. சும்மாவே இந்த எள்ளெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் பொரிச்சிட்டு கொஞ்சோண்டு அரிசி இருக்குல்ல, அதையும் பொரிச்சிட்டு அதில் வெல்லத்தை நச்சுட்டு அதில் போட்டு கலந்து கொடுத்துருவாங்க. நான் பாட்டுக்கு தின்னுக்கிட்டே இருப்போம். அது ரொம்ப நல்லது. இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது அடுப்பை நிறுத்திடணும். இந்த சட்டி சூட்லேயே இந்த பெருங்காயத்தை வறுத்துடணும். போட்டோன்னா அந்த சட்டி சூட்லேயே அது வெந்துடும். நல்லா கிண்டி விடுங்க. அதிலே பொரிஞ்சிடும். அடுப்பை நிறுத்திடணும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். எள்ளு எங்களுக்கு போடுவாவில் அந்த கருது அறுத்துட்டு அதுக்கு பிறகு அந்த அதிலே சும்மா ஒரு உழுதுட்டு போடுவா எள்ளு நல்லா விளைஞ்சிரும். அதில் வந்து எள்ளு இருக்கும் வீட்டிலையே. ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அது ரொம்ப நல்லது. நம்ம இந்த ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைகளுக்கெல்லாம் அது ரொம்ப நல்லது. அந்த எள்ளு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆறட்டும். ஆறினோடனே இப்போ இந்த கருவேப்பிலையெல்லாம் இப்படி எடுத்து முறுக்கணுன்னா அப்படி பவுடர் ஆகும். அந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இது பாருங்கள், கடலைப்பருப்பு, உளுந்து, காஞ்ச மிளகாய் எல்லாம் காம்பை எடுத்துட்டு வேணாம். காம்பை எடுத்துடணும். அதான் நல்லாயிருக்கும். அதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அடுத்தது வந்து கருவேப்பிலையை எடுத்து போட்டுக்கணும். சும்மா கருவேப்பிலை நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். சும்மா அது அடித்தோடனே பார்த்தோம்னா 2 ஸ்பூனு 3 ஸ்பூனுக்கு கூட பவுட்ரு இருக்காது. இதை ஃபஸ்ட்டு அடிச்சிடணும். அதுக்கு பிறகு தான் இந்த இதெல்லாம் போடணும். இப்போ அடித்தாச்சு. இப்போ அதுக்கு பிறகு வந்து இந்த எள்ளு, பூண்டு, இதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கணும். கல் உப்பு தான் போடணும். அது நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். சூப்பராக இருக்கும் அந்த பொடி. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஏன்னா கல் உப்புங்கிறதுனால அடிச்சுட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு. தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொடிக்கு வெயிட்டிங்கு. இப்போ வந்து இந்த எள்ளு, பூண்டு நல்லா ஆறிடுச்சு. பூண்டு, பெருங்காயம். இது வந்து இது 3ம் லாஸ்ட்டாக தான் போடணும். நல்லா எல்லாத்தையும் அடித்த பிறகு அதுக்கு பிறகு தான் இது 3ஐயும் போடணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பொடி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொட்டி ஒரு இதில் ஆற வைக்கணும். சூடோடே வைக்கக்கூடாது, வேர்த்துக்கிறோம். அதனால் ஒரு கடாயிலே ஒரு எதிலையாச்சும் போட்டு ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் ஒரு டப்பாவில் போட்டு வைக்கணும். நல்லா ஆறின பிறகு நல்லா கலந்து விட்டுக்கணும். எல்லாம் ஒன்றா அந்த உப்பு எல்லாம் அந்த பெருங்காயம் பூண்டு எல்லாம் ஒன்றா கலக்கணும். சுவையான இட்லி பொடி ரெடி. எப்படி இருக்குது பாருங்கள். இதில் நல்லெண்ணெய் ஊற்றி இப்போலாம் சில பேர் தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் நல்லெண்ணெய் தான் ஊற்றுவோம். இதிலே வந்து இந்த இது மேலேயே தூவிட்டு எக்கு போட்டு மூடி வச்சுட்டு எடுத்தால் கூட சூப்பராக இருக்கும். இந்த பொடி இட்லின்ட்டு சாப்பிட்லாம். நிறையா பண்ணலாம். இப்போ கொஞ்சோண்டு இந்த கிண்ணத்தில் ஊற்றிட்டு நான் அப்புறம் ஒரு பாட்டிலு விளக்கி வச்சுருக்கேன். அதில் போட்டு வச்சுக்குவேன். அது நல்லா காஞ்சிருக்கணும். ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு 2 ஸ்பூன் போட்டுங்க. நல்லா தாராளமாக
நல்லெண்ணெய் நிறையா ஊற்றிக்கிங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சுவையான இட்லி பொடி ரெடி. தோசை எடுத்தோடனே சாப்பிட கொடுத்துர்லாம். இது வந்து சிக்கன் குழம்பு. அது நேற்று வச்சது. அது எல்லாருக்கும் பத்தாதுன்ட்டு இட்லி பொடியும் இல்லைன்ட்டு தான் இப்போ நான் அவசர அவசரமாக அடித்தேன். அது கொஞ்சமாக அடிச்சிருக்கேன். இன்னொரு நாளைக்கு தான் நிறையா அடிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல சொந்தக்காரங்களுக்கும் ரொம்ப நன்றி. சுவையான இட்லி பொடி ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக்